எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். உங்களோடு மீண்டும் மகாலட்சுமி. சின்ன ஒரு கதையோடு இன்றைய பதிவை ஆரம்பிக்கலாம். நான் முதலும் இந்த கதை நான் சொல்லியிருக்கின்றேன். எனக்கு திரும்பவும் அந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருக்கின்றது. அதாவது என்னத்துக்கண்டு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு எங்களை பற்றிய முடிவு நாங்கள் இப்போ நான் யார் எவரென்றது எங்களுக்குள்ளே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அதோட ஸ்டாப் பண்ணுவோம். இந்த கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் அப்படி இப்படி நடந்து கொண்டு போகல ஒரு தூரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு காவி போட்ட ஒரு சுவாமி, அவர் கொஞ்சம் அவருடைய வயசு பிள்ளைகளுக்கு ஏதோ உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ இவன் தூரத்தில் போய் பார்க்குறான். இவனுக்கு அதெல்லாம் இருந்து கேட்கணும் போல இல்லை, அவனுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. அவன் பார்த்துட்டு கிட்ட போய் நீ கேட்கலாம். அந்த சுவாமி அவங்க குழந்தைகளுக்கு பொறுங்கன்னு சொல்லிட்டு என்னப்பான்னு கேட்டு அவன் சொன்னான். அவன் ஒரு ஆடொண்ட கையில் வச்சுருந்தான். அந்த ஆட்டுக்கு ஒரு குட்டி தாடி இருக்கல, அவன் சுவாமிக்கும் அப்படி தாடி இருக்குன்னு தானே, மீச தாடியெல்லாம் இருக்கு. அப்போ அவன் கேட்டான், சுவாமி இந்த ஆட்டுடைய தாடியும் உங்களுடைய தாடியும் உண்டா? அப்போ அவர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, தெரியாப்பா, எனக்கு தெரியலையே என்றுட்டு சரி என்றுட்டு போயிட்டான். பிறகு கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதே மாதிரியான கேள்வியை திரும்பவும் கேட்டான். அவர் சொன்ன, தெரியலப்பா. இது இப்படியே காலங்கள் போயிட்டது. பிறகு இவன் ஒரு இளம் வாலிபன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு 30-32 வயசு இருக்கும். சுவாமி ஒரு அதே இடத்துல ஒரு பெரிய ஒரு படுக்கை ஒன்று போட்டிருக்குது. மரணப்படுக்கையில் அந்த சுவாமி இருக்கிறார். வளர்ச்சி அந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாடு மேய்க்கிற பொடியனும் ஓடி போய் பார்க்குறான். அப்போ அவனுக்கு தெரியுது இதான் அந்த சுவாமி என்று. ஆனால் அவன் ஒன்றும் பேசலை அந்த நேரத்தில். ஆனால் அந்த சுவாமி அவனை இப்படியே கூப்பிட்றார், இப்படி வா என்று, கிட்ட வாண்டு கூப்பிட்றார். அப்போ அவன் கிட்ட போனான். கிட்ட போக அவன் கேட்டார். அந்த சுவாமிஜி சொல்கிறார், அப்பா, நீ அடிக்கடி என்னட்ட ஒரு கேள்வி கேட்பியே, உன் ஆட்டோட தாடியும் என்ற தாடியும் உண்டாண்டு. ஐயோ, எதுக்கு இப்போ எதுக்கு சுவாமிஜி? நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ எனக்கு தருணம் வருகின்றது, நான் பதில் சொல்கிறேன். ஆட்டினுடைய தாடியை விட என்னுடைய தாடி உசத்தி உயர்ந்தது என்றிட்டு அவன் பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறான். ஏனெண்டா தம்பி, நீ கேட்ட கேள்வி உன்னுடைய கேள்வி, ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ தான் தகுதி வந்தது. ஏனெண்டா மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பவும் எதுவும் நடக்க முடியும். நான் பெரியவன் சிறியவன், நான் நல்லவன் கெட்டவன் என்றதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்க முடியாது, சொல்லவும் கூடாது. எங்களுடைய இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நாங்கள் சரியானதுகளை செய்து கொண்டு போகணும். போகும் பொழுது வர்றதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இப்போ தற்சமயம் நான் மரணப்படுக்கையில் இருக்கின்றேன். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கணம் என்னுடைய உடம்புல இருந்து நான் பிரியறதுக்கு. அப்போ உன்னுடைய ஆட்டினுடைய தாடியை விட என்னுடைய தாடி உயர்ந்தது என்றிட்டு அப்படியே கண்ணு மூடிட்டேன். அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த உயிர் பிரிகிற அந்த செகண்ட் மட்டும் வாழ்க்கை எங்களுடைய கையில் தான். எங்களுடைய டெஸ்டினியை நாங்கள் தான் தெரிவு செய்யணும். என்றாலும் அவருடைய அந்த மகானாக இருந்தாலும் எப்படி ஒரு தன்னடக்கம் பாருங்க, தன்னடக்கம். இதை கொண்டு எங்கள் மாணிக்க வாசகரோட திருவாசகத்தில் சேர்த்தா, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். அப்பா சிவபெருமானே, அவர் ஒரு ஞானி, என்லைட்டன், அது சொல்கிறாரா? நான் ஒரு ஞானி, ஒரு என்லைட்டன், நான் சொல்கிறேன் இல்லை. விலங்கு மனத்தால், அப்பா பெருமானே, எனக்கு விலங்கு போன்ற, விலங்கு என்றா என்ன, அங்கோடும் இங்கே தெரியும், அப்படி செய்யும் இப்படி செய்யும், அதாவது இறை சாப்பாடு வேணும்னா உடனே அடித்து சாப்பிடும். அப்போ அந்த மனத்தை ஒத்த உடையவன், அந்த மனத்தை உடையவன் நான். அந்த இப்படியான ஒரு அசிங்கமான மனதால் தானப்பா
உனக்கு நான் பூஜை செய்ய முடியும், ஏற்றுக்கொள்வியான்னு அந்த தாச பாவத்தினுடைய அடியில், அந்த உச்ச நிலையில், தாச பாவத்தினுடைய உச்ச நிலையில் நின்று தன்னை பிரதிபலிக்கின்றார். அவருடைய கரெக்டர், அவருடைய கரெக்டர் அவர் வெளிப்படுத்துகின்றார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருவங்க, நான் ஒருவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதாவது கவலைகள் வேதனைகள் எப்படி இருந்தாலும் வந்து வந்து போகுதே, அதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது, என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியாக இரண்டு சொல்கிறீங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்று நான் முடிவெடுத்து விட்டேன். என்ன நடந்தாலும் அது ஒன்று செய்யத்தான் வேணும், முடிவெடுக்கணும், டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்கின்றேன், நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது சில பயிற்சிகள், இப்போ கார் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு பயிற்சி எடுத்திருக்கோம். பயிற்சி எடுக்காமல் கார் ஓட முடியாது, சரியா? அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ இப்போ திடீரென்று வேலை இல்லை, எப்படி வீட்டு மோல்கேஜ் கட்டுறது, எப்படி வீட்டு சாப்பாடு பார்க்குறது, எப்படி கார் பில், டூ மச் பில்ஸ் எல்லாத்தையும் எப்படி போகிறோம்? ஒரு மாதம் 3 மாதம் ஒரு 4 மாதம் சமாளிக்கிறதுக்கு பேங்கில் சேவிங்கில் பணம் இருந்தாகணும், இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட கை நீட்டத்தான் வேண்டி வரும், சரியா? அப்போ அதே போல் ஸ்டோரேஜில் நாங்கள் சில பழக்க வழக்கங்களை, சில பயிற்சிகளை சேர்த்து செய்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும். என்ற எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு கல்வி இருந்தாலும், எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், கவலைகள் வேதனைகள் குழப்பங்கள் வந்தா எல்லாம் அதுதான் மேலே நிற்கும், எல்லாமே கீழே போயிடும், அதுதான் மேலே நிற்கும். பணம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருட்டுக்குள்ள கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அர்ஜுனன், பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அதான் நடந்தது. சொந்த பந்தங்கள் இருக்குது, அவர் பெரிய கிங், அவர் பாசுபதம் பெற்றவர், சிவபெருமான எல்லாம் இருந்தும் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருந்தும் என்ன நடந்தது கடைசியில்? அவருடைய பேர் கார்பண்யன், மனதின் கண் ஏழ்மையானவன். மனசுல குழப்பம் வந்துட்டு அப்ப அது அவர் எல்லாமே டெம்பரரி. அப்ப இந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள், இந்த வேதனைகள், அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணினால்தான் மிச்சம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த மனசால் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அது இல்லைன்னா அது அனுபவிக்கவே முடியாதே. அப்போ அதுக்கு சின்ன பயிற்சி அவங்களோட பகிர்ந்து கொண்டதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எல்லாருடனும் பிரயோசனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இது செய்யணும். நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு இயலாது, ஆஸ்பத்திரியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறோம், இல்லை அன்றைக்கு 100 out of 100 முடியாது, சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் முடியாதுனா மட்டும்தான் இது நாம் செய்யாமல் இருக்கணும். மிச்சம்படி இந்த பயிற்சியை செய்துகிட்டே இருக்கணும் டெய்லி. ஒரு 2 to 3 minutes தான் ஆரம்ப பிகினர்ஸுக்கு, 2ல இருந்து ஒரு 5 நிமிஷம், 3 to 5 minutes அவ்வளோதான் இந்த பயிற்சி. முதலாவது நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்டா தியரி நோம்பில் நான் எழுதி தான் வச்சுருப்பேன், எனக்கு அது மறந்துடும் தியரி. ஒன்று பக்தி யோகா, மற்றது கர்ம யோகா, ராஜ யோகா, மற்றது ஞான யோகா. ஞான யோகாவை விட்டுருவோம், அப்புறம் பார்க்கலாம். பக்தி யோகா காலையில் எழும்புன உடனே, சரி நைட் ஷிஃப்ட், நான்லாம் நைட் ஷிஃப்ட் செய்கிறோம். நாங்கள் நைட் ஷிஃப்ட் செய்து சொன்னால் காலையிலலாம் எழும்ப முடியாது, மாலையில் தான் எழும்ப முடியும். அப்போ உங்களோட டைமை பார்த்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக ஷிஃப்ட் செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க மார்னிங்காக செய்யலாம். ஒரு ப்ரேயர் வச்சுக்கொள்ளுங்க. என்ன ப்ரேயர்? ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும். இல்லை நான் ஒரு நாளும் ப்ரே பண்ணுறான்டா, குட், அதில் அப்புறமா சொல்லித்தர்றேன். இந்த பக்திக்குள்ளே எப்படி ஆழமாக போய் செய்கிறதுன்னு இப்போ சாதாரணமாக சொல்லித்தரேன். பக்தி யோகான்னு சொன்னால் ஒரு தேவாரம், ஒரு சின்ன ஸ்லோகங்கள், இல்லை ஒரு மந்திர ஜபம், ஏதாவது ஒன்று டெய்லி ஒன்றையே செய்யணும். ஒன்றையே மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. இப்போ ஆரம்பத்தில் பிள்ளையாருக்கு ஒரு தேவாரம், இப்போ நமக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தால், எனக்கு இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணுவோட, அவருக்கு ஒரு தேவாரம். அப்போ மகாலட்சுமி கொண்டு முடிக்கல நான் ஏதாவது ஒன்று முடிப்பேன். அப்போ அதை டெய்லி செய்வேன். இப்போ வெள்ளிக்கிழமையிலண்டா ஒரு டிஃப்ரெண்டாக இல்லை, டைம் இருக்க ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒன்றையே திரும்ப செய்து கொண்டு இருக்கணும்.
5 நிமிஷம்னா 5 நிமிஷத்துக்கு ஏற்றபடி செட் பண்ணுங்கள். இல்லை 15 நிமிஷம்னா 15 நிமிஷத்துக்கு ஏற்றபடி செட். டெய்லி அதை செய்யணும். ரைட்? அது உண்டு. 2வது வந்து டெய்லி கர்ம யோகா. இது வந்து செய்கிற கடமைகளை இதே சுத்தியோடு செய்வது, பூஜையாக செய்வது, செய்கிற ஏதாவது கர்மத்தை. நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்க வீட்டில் டைம் இல்லை, வேலைக்கு போகிறவங்க சரி, வேலையில் அவங்க நிறைய பிகினர் என்ற கஷ்டமாக இருக்குது வண்ணவரண்டா அரை மணித்தியாலம் நீங்கள் வேலை தளத்துலையோ இல்லை வீட்டிலையோ எங்கே உங்களுக்கு வசதியோ டிசைட் பண்ணுங்கள். இப்போ செய்கின்ற எல்லா காரியங்களையும் பூஜையாக செய்ய போகின்றேன். என்ன காரியம்? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வேலையில் நிற்கிறேன். வேலையில் வந்து என்னுடைய ஒரு கோவர்க்கர் வந்து அரை மணித்தியாலம் செட் பண்ணிட்டேன். இல்லை, நான் எனக்குள்ளே ப்ரே பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ அரை மணித்தியாலம் பூஜை தான். வேலை செய்யணும், பூஜை. எப்படி? அந்த வேலை செய்து கொண்டிருக்கேக்கில் ஒரு கோவர்க்கர் வந்து சொல்கிறா, மகாலட்சுமி, நீங்கள் நேற்று நான் இதெல்லாம் செய்து சொல்லி போட்டு போனால் நீங்கள் செய்து வைக்கலை. அப்போ உடனே நான் பழைய மகாலட்சுமியா? இல்லை, நான் செய்து வச்சேன். நான் இன்றைக்கும் செய்யலாம் தானே? நோ, அப்படி செய்யக்கூடாது. நான் செய்து வைக்கல, ஐயோ நான் கவனிக்கலம்மா, இல்லை நான் இப்போ இன்றைக்கு செய்துறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. எப்படி? ஒரு இறைவனுக்கு முன்னுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த பூஜை நேரம் இந்த உலகத்தில் நானும் என்னுடைய இஷ்ட தெய்வம் மட்டும்தான். இப்போ நானும் என்னுடைய இஷ்ட தெய்வம் மட்டுமா இருந்தால் இப்போ பேசுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது யாரா இருக்கும்? மகாவிஷ்ணுவாக தான் இருக்கும். மகாவிஷ்ணுவோட எப்படி பேச முடியும்? சிரம் தாழ்த்தி அந்த சவுண்டில் சத்தத்தை குறைச்சி பணிவோடு பேச வேண்டும். அப்போ என்னது திடீரெண்டு மாறிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கட்டும். நான் மன்னிச்சுக்கொள்ளம்மா, நேற்று கொஞ்சம் மேலாமல் போயிட்டுது, உடம்பு சரியில்லை, இல்லை டைம் போயிட்டுது, இல்லை பஸ்ஸுக்கு நேரமாயிட்டு, சரியான காரணத்தை சொல்லி அவங்கள பொலைட்டாக சொல்லி அதை முடியுங்க. அரை மணித்தியாலத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கள். கோவப்பட வேண்டாம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கட்டும். அது பூஜையாக செய்கிறது. பூஜையில் இருக்க பக்தியோடு இருந்து பண்ணுற மாதிரி அந்த கர்ம யோகாவில் அந்த வேலையை பண்ணுறது. எவ்வளவுக்கு? பிகினர்ஸுக்கு ஆகையும் உங்களுக்கு அரை மணித்தியாலம் முடியாண்டா ஒரு 15 மினிட்ஸ் செய்யுங்க. அடுத்தது ராஜயோகம். ராஜயோகம்னா இது ஒரு 5 மினிட்ஸ் தான் குட். 5 மினிட்ஸ் குட். 5 நிமிஷம் பெஸ்ட் வந்து அந்த பக்தி யோகத்தில் அந்த ப்ரேயரில் இருப்பீங்கல்ல, அந்த பக்தி யோகம் முடிய இந்த ராஜயோகம் செய்கிறது ஈஸி. இந்த ராஜயோகத்தில் அப்படியே இருந்து, அதாவது சாமி கடவுள் கும்பிட்றவங்களாக இருந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அப்படியே மனதில் நினைச்சிட்டு, இப்போ நீங்கள் பிள்ளையார் தான் நீங்கள் கும்பிட்றீங்களா இருந்தால் பிள்ளையாருடைய அவருடைய திருமேனி எல்லாம் அவருடைய திருவடிகளை நினைச்சு அப்படி கண்ணை மூடி அவருடைய ஒவ்வொரு அங்கமாக ரசித்து அவரை மட்டுமே மனதில் வச்சு அப்படியே ஆனந்தத்தோடு இருக்கிறது. ஒரு 2 to 3 மினிட்ஸ், 2 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான். அப்படி இல்லை, நான் கடவுளை நினைக்கலேண்டா ஒரு அழகான ரோஜா இல்லை மல்லிகைப்பூ, ஆனால் ஒன்றையே திரும்ப அதையே தான் செய்யணும் பயிற்சி. இதுனா மனம் ஒரு நிலைப்படுறதுக்கு பக்தி யோகா. ஓகே, இது வந்து ராஜயோகா வந்து என்ன மன்னிக்கணும், ராஜயோகா இது வந்து கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாட்டுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிதானே? அப்போ இது வந்து என்ன, ராஜயோகம். கண்ணை மூடி இருக்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன். ஆனால் இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்போ எனக்கு வந்து ரோஜா மலர் விருப்பம், அதுலேயும் வந்து ரெட் அல்லது எல்லோ ரோஸ் விருப்பம். அப்போ அந்த எல்லோ ரோஸையே மஞ்சள் கலர் ரோஜா பூவையே மனதில் நிற்கிறது. பிறகு பயிற்சியில் அப்படி தான் செய்கிறது. சரிதானே? அதுக்கு பிறகு இப்போ நான் எது சொன்னது? பக்தி யோகா, கர்மயோகா, ராஜயோகா. பிறகு ஞான யோகா அதை விட்டுருவோம், பிறகு பார்க்கலாம். அது வந்து ஞானத்தை அடிப்படையாக கூட இது மூன்றுமே செய்து கொண்டு வாங்க. செய்து கொண்டு வர அந்த ஞான யோகா தானாக வெளிப்படும். இது மூன்றையும் உங்களுக்கு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். வேறு ஏதாவது இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு நீங்கள் என்ற இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். வேறு ஏதாவது சொல்லணும் போல இருந்தால் நான் அடுத்த பதிவில் வந்து சொல்லுகின்றேன். இன்று இத்துடன் நான் இந்த பதிவை முடிக்கின்றேன். நன்றி. தேங்க்யூ.